ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் ஒரு மாதத்தில் தொடங்க உள்ள நிலையில் அங்கு பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்துள்ள நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த கூட்டணியில் இருந்த மக்கள் ஜனநாயக கட்சி தனித்து களமிறங்க முடிவு செய்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் நிகழ்வில் பேசிய மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக கூறியுள்ளார். அதே நேரம் இந்தியா கூட்டணிக்கு அவர் விடுத்துள்ள சவால் காஷ்மீர் அரசியலில் அனலை கிளப்பியிருக்கிறது. கடந்த தேர்தல்களில் மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக மற்றும் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கும் போது ஒரு அஜெண்டாவும் நோக்கமும் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி வெறும் தொகுதி பங்கீட்டை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது என கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் தங்களுடைய கொள்கைகளை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் எந்த தொகுதியிலும் போட்டியிடாமலேயே அந்த கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க தயார் என்றும் சவால் விட்டிருக்கிறார் மெஹபூபா முஃப்தி. மக்கள் ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்தை திரும்பப் பெறுவதோடு சேர்த்து இழந்த சிறப்பு அந்தஸ்தை மீட்டெடுப்பது, மக்கள் பாதுகாப்பு சட்டம், ஊப்பா சட்டம், எதிரி சட்டம், ஆயுதப்படைக்கான சிறப்பு அதிகார சட்டம் ஆகியவற்றை திரும்பப் பெற வைப்பது, காஷ்மீரி பண்டிட்டுகளை மீண்டும் குடியமர்த்துவது, பாகிஸ்தானுடனான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் தேர்தல் இனி மாநில அந்தஸ்தை மீட்டெடுப்பதற்கானது மட்டுமல்ல, இது இங்குள்ள மக்களின் கண்ணியம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கானது என மெஹபூபா முஃப்தி கூறியுள்ளார். இந்நிலையில் மெஹபூபா முஃப்திக்கு காங்கிரஸ் கூட்டணி பதிலடி கொடுத்துள்ளது. கந்தேர்வால் மாவட்டத்தில் கூட்டம் ஒன்றில் பேசிய தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா, எங்களது தேர்தல் அறிக்கையில் உள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் மக்கள் ஜனநாயக கட்சி காப்பியடித்து வைத்துக் கொண்டு அவர்களது கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சவால் விடுவதாக மெஹபூபா முஃப்தியை கடுமையாக விமர்சித்தார். நாங்கள் ஆட்சியின் முதல் வருடத்தில் 1,00,000 அரசு வேலைகளை வழங்குவோம், 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவோம் என்றும் அதேதான் மக்கள் ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. வணிக தேவைக்காக எல்லைக்கோட்டை மீண்டும் திறக்க வேண்டும், இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று கூறினோம். அதேதான் மெஹபூபா முஃப்தியும் கூறியிருக்கிறார் என வரிக்கு வரி பதிலடி கொடுத்திருக்கிறார் உமர் அப்துல்லா. தங்களுடைய அஜெண்டாவை மெஹபூபா முஃப்தி ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும், இரண்டு கட்சிகளின் கொள்கைகளுக்கும் இடையில் பெரிதாக எந்த வேறுபாடும் இல்லை என்பதால் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சியின் கூட்டணி வேட்பாளர்களை நிறுத்தும் இடங்களில் மக்கள் ஜனநாயக கட்சி போட்டியிடக் கூடாது என வலியுறுத்தி இருக்கிறார் உமர் அப்துல்லா. இதற்கு மெஹபூபா முஃப்தியின் பதில் என்னவாக இருக்கும்? மக்கள் ஜனநாயக கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியில் இணையுமா என்பது எதிர்பார்ப்பாக உருவெடுத்திருக்கிறது.